வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆர்டரில் ப்ரீவியஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ், மிஷின் சிம்பிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எம்சிபியை வச்சு ஒரு சிங்கிள் ஃபேஸில் ஒயரிங் டயக்ராம் அண்ட் 3 ஃபேஸோட ஒயரிங் டயக்ராம் படித்தோம். நெக்ஸ்ட்டு அந்த எம்சிபியும் சுவிட்ச் போர்டையும் கனெக்ட் பண்ணி சப் சுவிட்ச் போர்டு எப்படி அதோட சிங்கிள் லைன் டயக்ராம் வரைகிறதுன்னு படித்தோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது லைட்னிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அதோட சிங்கிள் லைன் டயக்ராமை எப்படி ஆட்டோகேடோட சாஃப்ட்வேரில் வரைகிறோம் அப்படிங்கிறது. ஸோ சப்ளைலேருந்து எடுத்துக்குவோம். டயக்ராம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த டயக்ராம் பார்த்தே தான் அப்படி ட்ரா பண்ண போகிறோம். லைட்னிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு என்ன இருக்கும்னா, சப்ளை இருக்கும். சப்ளைலேருந்து 2 தனி பார்ட்டாக பிரிச்சிருப்போம், அப்படி தானே. பவர் சர்க்யூட்னு ஒரு பார்ட் இருக்கும், லைட்டிங் சர்க்யூட்னு இருக்கும். பவர் சர்க்யூட்டில் ஹை ரேட்டிங் அப்ளைன்சஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். லைட்டிங் சர்க்யூட்டில் என்னென்ன லைட் உண்டோ எல்லா லைட்டையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மொத்தமாக வர சப்ளைவே பவர் சர்க்யூட்டுக்கும் லைட்டிங் சர்க்யூட்டுக்கும் தனியாக மொத்தமாக ஒரு எம்சிபி போட்டிருப்போம். அந்த எம்சிபியோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும். அண்ட் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போகும்போதும் அதுக்கு ஒரு ஃபியூஸோ இல்லை எம்சிபியோ கொடுத்துருப்போம். நவடேஸ் எல்லாம் எம்சிபி யூஸ் பண்ணுறதுனால ஒரு லைட்டுக்கும் தனித்தனியாக ஒரு எம்சிபி மாதிரி போட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பவர் சர்க்யூட் வரைஞ்சிருவோம். பவர் சர்க்யூட்லாம் இருக்குது, பவர் பேனல் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது அண்ட் இன்வெர்டர் டைப் கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஹீட்டரும் இன்வெர்டர் டைப் கிச்சன் அப்ளையன்சஸும் தனியாக ஒரு சுவிட்ச் மாதிரி எம்சிபி கொடுத்துருப்பாங்க. அந்த எம்சிபி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். பாக்ஸுக்குள்ளே 2 பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இன்புட் அவுட்புட்டுங்கிறதுக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. 2வது பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன், அதே சர்க்கிளே காப்பி பண்ணி அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டெர்மினல் இன்புட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு டெர்மினல் அவுட்புட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்லேருந்து 2 லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட்ஸ் நான் இப்போ ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்புட் லைனு, நெக்ஸ்ட்டு அவுட்புட் லைன். ஓகேவா? இதை பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்க்யூட் பிரேக்கருங்கிறத எழுதிக்கிறேன். நான் மொத்தமாக ஒரு தடவை எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, சேஞ்ச் பண்ணுறதுனா வழக்கம் போல் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் இதெல்லாம் பேசிக்கானது, ஃபஸ்ட்டே நம்ம நிறைய சொல்லிட்டோம். இது எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுங்கிறதுலாம். இதை நம்ம ரொட்டேட் பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை மொத்தமாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேரலல் லைனாக 2-3 லைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பேனலும் லைட்டிங் பேனலும் வரைய போகிறோம். அது என்ன பண்ணியிருப்போம், 2 டெர்மினல் மட்டும் இருக்கும் அண்ட் அதை சுற்றி கனெக்ஷனை ட்ரா பண்ணியிருப்போம். அந்த டெர்மினலுக்கு நான் இதே டெர்மினலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கணும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருந்தால் நமக்கு டயக்ராம் நீட்டாக இருக்காது. ஸோ லைட்னிங் லோடுன்னு காட்டுறதுக்காண்டி அதோட ஷேப்பை டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஒரு சர்க்கிளை வரைஞ்சி இந்த சர்க்கிள்லேருந்து 2ஐயும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோமா, சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டு இந்த சர்க்கிளை நம்ம 2ஆக பிரிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த கனெக்ஷன் மட்டும் தானே தேவை, மீதி இருக்க எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த சர்க்கிளுக்கு இது வரைக்கும் வேணுமோ அது வர ஒரு லைனை வரைஞ்சிக்குங்க. ஸ்ட்ரெயிட் லைனோ ஆர்த்தோ ஆன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி தேவையில்லாத இடத்துக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துட போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத போட்டிருக்கோ அவ்வளோத்தையும் தூக்கிடலாம். இப்போ சுவிட்ச் கனெக்ட் ஆகிருச்சா?
இதே நான் இன்னும் சின்னதாக்கணும்னா இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கம்மி பண்ணால் இன்னும் கம்மியாகும். இந்த சைடு எட்ஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 டெர்மினலில் பாயிண்ட்டை கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆன் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் நீட்டாக அது கரெக்டாக தெரியும். அதே மாதிரி கீழே உள்ளதுக்கும் டெர்மினல் பாயிண்ட்டு. ஸோ நேம் கொடுக்குறது இதே எம்சிபி அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை மொத்தமாக டோட்டலாக செலக்ட் பண்ணிடலாமா? செலக்ட் பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாமா? பவர் சர்க்யூட்டும் லைட்டிங் சர்க்யூட்டும் சேம் ஒரு எம்சிபி அண்ட் கனெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணி வரிசை அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதோட பவர் சர்க்யூட் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பக்கம் ட்ராப் பண்ணுறது லைட்டிங் சர்க்யூட். லைட்டிங் சர்க்யூட்டும் சேம் தான். ஏன்னா பவர் சர்க்யூட் லைட்டிங் சர்க்யூட்லேயே பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி அதே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே லைட்டிங் சர்க்யூட்டையும் ஒரு சுவிட்சு இந்த எம்சிபி பண்ணோம் இல்லையா, அதே அப்படி கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ ஒரு சர்க்யூட் என்னது அப்படிங்கிறத கீழே எழுதணும் இல்லையா, நேம் எழுதணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள என்னது, இன்வெர்ட்டர் டைப் கிச்சன் அப்ளையன்சஸா. ஸோ நெக்ஸ்ட் உள்ள ரெண்டும் வாட்டர் ஹீட்டை அதையும் டைப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நமக்கு இருக்கிறது பவர் சர்க்யூட் இது இருக்கும். ஸோ பவர் சர்க்யூட் என்ன பண்ணிக்கிறேன், அதே இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நமக்கு இருக்கிறது எல்லாமே என்னது, லைட்னிங் நோடு. ஸோ லைட்டிங் பேனல். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன, இந்த பவர் சர்க்யூட்டையும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும், லைட்டிங் சர்க்யூட்டையும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுக்க போகிறோம். பவர் சர்க்யூட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லைட்டிங் சர்க்யூட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுக்க போகிறோம்.
இப்போ பவர் சர்க்கியூட்டையும் லைட்டிங் சர்க்கியூட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு இப்போ என்ன பண்ணணும், சப்ளை கொடுக்கணும். எது வழியாக கொடுக்க போகிறோம், ஒரு ஃபியூஸை கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேயே ஃபியூஸையும் அப்படியே காப்பி பண்ணி எம்சிபி பேரில் இங்கே ஃபியூஸ் எடுக்க போகிறோம். ஃபியூஸையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக எல்லாம் சேர்த்து எர்த்தை கனெக்ட் பண்ணி விட்றோம். எல்லாம் அப்ளையன்சஸ் இருந்தாலும் எர்த் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோம், எர்த்தை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, டயக்ராம் இப்போ ஓவர் ஆயிடுச்சா. என்ன பண்ணோம், லைட்னிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட சிங்கிள் லைன் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். சப்ளைலேருந்து 2 சர்க்கியூட் எடுத்துருக்கோம், பவர் சர்க்கியூட்டு, லைட்டிங் சர்க்கியூட்டு. பவர் சர்க்கியூட் தனியாக வாட்டர் ஹீட்டர், பவர் பேனல் இருக்குது, இன்வெர்டர் டைப்பு, கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்குது. அதே மாதிரி லைட்டிங் சர்க்கியூட்டில் எல்லா லைட்டிங் இருக்குது. ஒரு லைட்டுக்கும் ஒரு எம்சிபி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் சர்க்கியூட் தனியாக மொத்தமாக ஒரு எம்சிபி. இந்த பவர் சர்க்கியூட் வந்துருக்கு இல்லையா, இந்த எம்சிபி ரேட்டிங்கும் இந்த லைட்டிங் சர்க்கியூட்டில் வெளியில் இருக்க அவுட்டர் எம்சிபி ரேட்டிங்கும் அதிகமான ரேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கேயும் தான் மொத்தமாக எல்லா லோடும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எம்சிபியோட ரேட்டிங் நமக்கு அதிகமாக இருக்கும், உள்ளே போட்டிருக்க எம்சிபியோட ரேட்டிங் கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ டோட்டலாக ஃபியூஸ் சப்ளைலேருந்து ஃபியூஸ் கொடுத்து அந்த ஃபியூஸ்லேருந்து சப்ளை இங்கே கொடுத்துருக்கோம். எல்லா அப்ளைன்ஸும் சேர்த்து மொத்தமாக எர்த் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட சிங்கிள் லைன் டயக்ராமை ஆட்டோகேல எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது. தேங்க்யூ.